பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், 13ஆம் வசனத்திலே, ஒருவன் உங்களுக்கு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆம் பிரியமானவர்களே, 14 வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்ப வேளையில் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொன்னால் அதுதான் நாம் தேவனை தேடுகிற ஒரு காரியம். துன்ப வேளையில், ஆபத்து நேரத்தில், நமக்கு ஊத்தம் வந்த நேரத்தில் அவரை நாம் கூப்பிட வேண்டும். சங்கீதம் 91 அப்படி தான் வாசிக்கிறோம். ஆபத்தில் நான் அவனோடு இருந்தவனை தப்பி வித்து அவனை கனப்படுத்துன்னு சொல்கிறார். அப்போது ஆபத்தில் அவனோடு இருந்து தப்பி வித்து கனப்படுத்துகிறவர். துன்பப்பட்ட வேளையில் நாம் ஜெபிக்கணும். உபத்திரப்பட்ட வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். அதே வேளையில் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடுவோம், பாடல்களை பாடி தேவனை துதிக்க வேண்டும். 2 காரியங்களை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. ஒன்று, துன்பப்பட்ட வேளையில் ஜெபிப்பதும், மற்றொன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம் சங்கீதம் பாடுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். அந்த ஜெபம் எப்படி? நீங்கள் அப்படியாக அவர் எண்ணெய் பூசி அவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, துன்ப வேளையில் ஜெபிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, சங்கீர்த்தனம் கீர்த்தனைகளால் தேவனை பாடுதல், வியாதிப்பட்ட நேரத்தில் சமீபங்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபித்தல், சுகம் பெற்றுக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த காரியங்களை தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானித்திருக்கிறோம். சுவாமி, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், வியாதியாக இருந்தால் மூக்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அவர்கள் சொத்தமடைபடியாக அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அவன் சொத்தமடைவான், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை உணர்த்தினதற்காக சோதரம். நாங்களும் அப்படியே ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டுபடி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.